இன்றைக்கி ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 வந்து லவங்கம். இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு அதோட கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதியாக தான் வதங்கியிருக்கு. இப்போ இதில் சோம்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு வந்து 1/2 ஸ்பூன். இதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக. புதினாவும் கொத்தமல்லியும் வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸு ஒரு 10லேருந்து 15 பீன்ஸு. இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இப்போ இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள். நல்லா ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கஞ்சின்றதுனால காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் குடிக்க முடியும். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இதில் அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து 1 கப்புனாக்கா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். இதுலேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கப்பு நொய் அரிசி, 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப்பு வருதுனாக்கா 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு ஒரு அரை பாகத்துக்கு இதுலேயே வெந்து வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கொதிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது. ஒரு பாதியே இது வெந்து வரட்டுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ரம்ஜான் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.